இரண்டு குரங்குகள். ஒரு பழைய மரத்தில் இரண்டு குரங்குகள் வசித்து வந்தன. அவை நல்ல நண்பர்கள். ஒரு நாள் அந்த மரத்தில் நிறைய காய்கள் காய்த்தன. குரங்குகள் அந்த காய்களை பார்த்து மகிழ்ந்தன. இந்த காய்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் போல இருக்கு என்று ஒரு குரங்கு சொன்னது. ஆமாம் என்று மற்றொரு குரங்கும் சொன்னது. இந்த காய்களை எல்லாம் நாம் சாப்பிட்டு விட வேண்டும் என்று இரண்டு குரங்குகளும் தீர்மானித்தன. குரங்குகள் அந்த காய்களை சாப்பிட ஆரம்பித்தன. அவை காய்களை பார்த்து, காய்களை நினைத்து, காய்களை பற்றி பேசிக்கொண்டே சாப்பிட்டன. காய்களை எல்லாம் சாப்பிட்டு முடித்ததும் குரங்குகள் சோர்வாக இருந்தன. அவை மரத்தின் கிளையில் அமர்ந்து தூங்க ஆரம்பித்தன. அப்போது ஒரு வேட்டைக்காரன் அந்த மரத்தை பார்த்தான். வேட்டைக்காரன் குரங்குகளை பார்த்ததும் அவற்றை வேட்டையாட ஆசைப்பட்டான். வேட்டைக்காரன் மரத்தின் அருகில் சென்று தன் வில்லில் அம்பை செருகினான். அம்பை விடப் போகும்போது குரங்குகள் தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டன. குரங்குகள் வேட்டைக்காரனை பார்த்து பயந்து போயின. அவை என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தன. அப்போது ஒரு குரங்கு சொன்னது, வேட்டைக்காரன் நம்மை வேட்டையாடப் போகிறான், நாம் தப்பிக்க வேண்டும். மற்றொரு குரங்கு சொன்னது, எப்படி தப்பிக்கலாம்? முதல் குரங்கு சொன்னது, நாம் இந்த மரத்தை விட்டு வேறு ஒரு மரத்திற்கு தாவ வேண்டும். இரண்டாவது குரங்கு சொன்னது, ஆனால் அந்த மரம் ரொம்ப உயரமாக இருக்கிறது, நாம் தாவ முடியாது. முதல் குரங்கு சொன்னது, நாம் முயற்சி செய்ய வேண்டும், வேறு வழியில்லை. குரங்குகள் தயாராக இருந்தன. முதல் குரங்கு மரத்தின் கிளையிலிருந்து தாவியது. இரண்டாவது குரங்கு முதல் குரங்கை பின்தொடர்ந்தது. குரங்குகள் தாவியதும் வேட்டைக்காரன் அம்பை விட்டான். ஆனால் அம்பு குரங்குகளை தவறவிட்டது. குரங்குகள் வேறு ஒரு மரத்தில் தப்பித்தன. வேட்டைக்காரன் குரங்குகளை தேடினான். ஆனால் குரங்குகள் அங்கிருந்து மறைந்திருந்தன. குரங்குகள் தப்பித்ததில் மிகவும் மகிழ்ச்சியடைந்தன. அவை ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்து கொண்டன. நாம் தப்பித்தோம் என்று ஒரு குரங்கு சொன்னது. நம்முடைய நட்புதான் நம்மை காப்பாற்றியது என்று மற்றொரு குரங்கு சொன்னது. குரங்குகள் தொடர்ந்து நண்பர்களாக வாழ்ந்தன. அவை ஒருபோதும் ஒருவரையொருவர் ஏமாற்றவில்லை. கதையின் கருத்து, நட்பு என்பது மிக முக்கியமானது. நட்பு நம்மை எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்றும். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.